ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிட மாத ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். மாத ராசி பலனை அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி எந்த மாதத்துடைய ராசி பலன், என்ன மாதிரியான ராசி பலன் அப்படிங்கிறத எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் தனுசு ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. ஏன்னா இது தனுசு ராசிக்காரங்களுக்கான ஸ்பெஷல் வீடியோ. தற்போது ஆங்கில மாதத்தில் 3வது மாதமான மார்ச் மாதமானது பிறந்து நடந்துட்டுருக்கு. மார்ச் மாதத்தில் நிறைய கிரக மாற்றங்கள், கிரகங்களுடைய அமைப்பானது இருக்குது. இந்த கிரக அமைப்பு, கிரக மாற்றங்கள் இதனோட அடிப்படையில் தனுசு ராசியில் பிறந்த உங்கள் ராசிக்கு பயங்கரமான மாற்றங்கள் ஏற்பட போகுது. அந்த மாற்றங்கள் என்னென்ன மாற்றங்கள் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். தனுசு ராசிக்காரங்க, நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் பரவாயில்ல, உங்களோட ராசிக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஆக்சுவலி தனுசு ராசியில் பிறந்தவங்க உங்களோட ராசிக்கு இந்த மாதம் ஒரு முக்கியமான மாதமாக அமைஞ்சிருக்கு. காரணம் என்னென்னா, வலுவான சில கிரக மாற்றங்கள் தான். கிரக மாற்றங்கள், கிரகநிலைகள், இதனால் உங்களோட ராசிக்கு இதெல்லாம் நடக்கும் என்பது ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க. உங்களுக்கு 7 ஜென்மம் பாவம் தீர்ற மாதிரி சூழ்நிலை அமைஞ்சிருக்கு. அந்த 7 ஜென்மம் பாவம் எந்த மாதிரி தீரும், அதுக்கு நீங்கள் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத எல்லாமே இந்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எல்லாத்தையுமே தெளிவாக இந்த வீடியோவில் தனுசு ராசிக்காரங்க நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு உங்களோட ராசிக்கு பொதுவாக என்ன நடக்கும் அப்படிங்கிற பொது பலனை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கப்புறம் டீப்பாக உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பொது பலன்கள் என்னங்கிறத தனுசு ராசிக்காரங்க இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ வாங்க பார்க்கலாம். மார்ச் மாதம் 2025 ராசி பலன் தான் இது. ஆக்சுவலி 12 ராசிக்காரங்களுக்குமே தொழில், நிதிநிலை, காதல், குடும்பம், ஆரோக்கியத்தில் மாற்றம் ஏற்பட போகுது. அதில் தனுசு ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். மார்ச் மாதம் 2025 சூரியன், சந்திரன், சுக்கிரன், சனி, ராகு, கேது இந்த சக்தி வாய்ந்த கிரகங்களுடைய இயக்கத்தில் பல மாற்றங்கள் ஏற்பட போகுது. இந்த மாற்றங்களுடைய தாக்கம் ஆக்சுவலி மேசத்திலிருந்து மீன வரை இருக்கக்கூடிய 12 ராசிக்காரங்களுக்குமே ஏற்படும். அதில் தனுசு ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரி ஏற்படுங்கிறத தான் பார்க்க போகிறோம். கிரகங்களுடைய இயக்கத்தில் பல மாற்றங்கள் ஏற்படுறதுடைய தாக்கமானது உங்கள் ராசிக்கு நல்ல வருமானம் கிடைக்குமா இல்லையா, நீங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை காண்பீர்களா, இல்லை உடல்நல ஆரோக்கியமாக இருக்குமா, காதல் மற்றும் குடும்ப வாழ்க்கையில் இனிமை நிலைத்திருக்குமா, ஏதேனும் சிரமங்கள் ஏற்படுமா, இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு தெளிவான விடையை இந்த வீடியோவில் கிரக மாற்றங்கள், கிரகநிலைகளால் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு பொதுவாக நீங்கள் அனுபவிக்கக்கூடிய பொது பலனை தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் உங்கள் ராசிக்கு கிரகநிலை, கிரக மாற்றங்கள்லாம் எப்படி இருக்குது, அதனால் என்ன நடக்குங்கிறத ஷேர் பண்ணுறேன். தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மார்ச் மாதம் முழுக்க முன்னேற்றத்திற்கான மாதமாக இருக்க போகுது. இந்த மாதம் புதிய ஒருவரை சந்தித்து வாழ்க்கையில் புதிய பாதையில் பயணிப்பதற்கு ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் யாரையும் குருட்டுத்தனமாக நம்பாதீங்க, அது உங்களுக்கு ஆபத்தில் போய் முடியும். வேலையில் முன்னேற்றமானது கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் ஓரளவு வெற்றியை நோக்கி ஈஸியாக போக முடியும். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். மொத்தத்தில் இந்த மாதம் மன ரீதியாக, உணர்ச்சி ரீதியாக சமநிலையை பேணுவது உங்களை மகிழ்ச்சி நோக்கி அழைத்து செல்லும். அதனால் சமநிலையை நோக்கி போகிறது உங்கள் ராசிக்கு நல்லது என்று பொதுவாக உங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. இதுதான் உங்களுக்கான பொது பலன். நெக்ஸ்ட்டு இப்போ உங்கள் ராசிக்கு டீப்பாக கிரகநிலை, கிரக மாற்றங்களால் என்ன நடக்குங்கிறத சொல்ல போகிறேன். தனுசு ராசிக்காரங்க, மூலம், பூரடம், உத்திராடம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய இந்த கணிப்பு கரெக்டாக இருக்கும். ஸோ தனுசு ராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோ பாருங்கள். ஃபஸ்ட்டு உங்களுக்கு கிரகநிலை என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத ஷேர் பண்ணுறேன். அதை முதல்ல இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. தைரிய வீரிய ஸ்தானத்தில் சூரியன், சந்திரன், சனி, சுகஸ்தானத்தில் ராகு, சுக்கிரன், புதன், ரணருண ரேகஸ்தானத்தில் குரு, கலஸ்தரஸ்தானத்தில் செவ்வாய், தொழில் ஸ்தானத்தில் கேது, இந்த மாதிரி கிரகங்கள் வரப்போகுது. இதனோட அடிப்படையில் தான் உங்களுக்கு பலன்கள் சொல்ல போகிறேன். ஆக்சுவலி கிரகநிலைகள் மட்டும் இல்லாமல் கிரக மாற்றங்களும் இருக்குது. கிரக மாற்றங்களில் மார்ச்சுடைய 4ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிர பகவான் வக்ரம் ஆகிறாரு. மார்ச்சுடைய 9ஆம் தேதி அன்னைக்கு புதன் பகவான் வக்ரம் ஆகிறாரு.
மார்ச்சுடைய 14ஆம் தேதி அன்னைக்கு சூரிய பகவான் தைரிய வீரியஸ்தானத்திலிருந்து சுகஸ்தானத்துக்கு மாறுறாரு. மார்ச்சுடைய 18ஆம் தேதி வகர நிலையில் இருக்கக்கூடிய புதன் பகவான் சுகஸ்தானத்திலிருந்து தைரிய வீரியஸ்தானத்துக்கு மாறுறாரு. மார்ச்சுடைய 30ஆம் தேதி அன்னைக்கு புதன் வகர நிவர்த்தி ஆகிறாரு. இந்த மாதிரி முக்கிய கிரக மாற்றங்களும் இருக்குது. இதெல்லாம் சேர்த்து தான் உங்களுக்கான பலன்கள் இது என்று மார்ச் மாதத்துக்கு ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க. வாங்க அதை இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். சோம்பல் இல்லாமல் சுறுசுறுப்போடு இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த மார்ச் மாதம் எதிர்பார்த்த காரியங்கள் மனதுக்கு திருப்தி அளிக்கக்கூடிய விதத்தில் நடந்து முடியும். கடன் சுமை ஆக்சுவலி குறையும். எதிர்ப்புகள் உங்களுக்கு அகலோ. எதையோ ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்வது அமையோ. யாருக்காவது உத்தரவாதம் தரும்போது கவனமாக இருக்கிறது நல்லது. சொல்ல காப்பாற்ற பாடுபட வேண்டியது இருக்குது. அப்போ தான் நீங்கள் நினச்ச மாதிரி உங்களோட இது சக்ஸஸ் ஆகும். ஸோ கவனமாக செயல்பட வேண்டியது அவசியம். அப்புறம் தொழில் வியாபாரத்தில் கடினமான முயற்சிக்கு பிறகு எதிர்பார்த்த லாபம் சேரும். போட்டிகள் ஆக்சுவலி குறையும். புதிய வாடிக்கையாளர்கள் வருவாங்க, திருப்தி ஏற்படும். கடன் தொல்லைகள்லாம் ஓரளவு கட்டுக்குள்ளே இருக்கும், குறையும். அப்புறம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல பதவிகள் தாமதமாக கிடைக்கும். புதிய வேலைக்கு முயற்சி செய்தீங்கன்னா அந்த முயற்சிக்கேற்ப நல்ல பலன் ஏற்படும். இது உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் குடும்பத்தில் வாழ்க்கை துணையுடைய ஆலோசனை உங்கள் முன்னேற்றத்திற்கு உதவியாக அமையும். எதிர்பாராமல் ஏற்படக்கூடிய குடும்ப செலவை சமாளிக்க தேவையான பண உதவி கிடைக்கும். சுக்கிரனுடைய சஞ்சாரத்தினால வீட்டிற்கு தேவையான வசதிகள் கிடைக்கும். நண்பர்கள் உறவினர்கள் மூலம் தேவையான உதவிகள் கிடைக்க பெறுவீங்க. ஸோ குடும்ப ரீதியாக உங்களுக்கு நன்மை தான். அப்புறம் பெண்களுக்கு அடுத்தவர்களுக்கு உதவி செய்யும்போது கவனமாக இருக்கணும். எதையோ ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்வது நல்லது. அப்போ தான் நீங்கள் நினச்சது போல் உங்களோட காரியமானது வெற்றியாகும், இல்லைனா ஆபத்து தான். அப்புறம் கலைத்துறையில் சேர்ந்த உங்கள் ராசிக்கு உற்சாகமாக செயல்பட்டிங்கன்னா வேலைகளை உடனுக்குடனே செய்து முடிக்க முடியும். புதிய பதவி அல்லது பொறுப்புகள் கிடைக்கும். சாதகமாக எல்லாமே பயன்படுத்தி முன்னேறணும். குடும்பத்தோடு விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டிங்கன்னா சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக வரும். அப்புறம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு மன திருப்தியோடு காரியங்கள் செய்திங்கன்னா சாதகமான பலன் பெறுவீங்க. பயணம் செல்ல வாய்ப்பு நேரலாம். மனதுக்கு பிடித்தவர்களை சந்திக்க நேரிடலாம். பெரியவர்களுடைய சந்திப்பு மனதுக்கு மகிழ்ச்சி உண்டாக்கும். உடனிருப்பவர்களோடு எச்சரிக்கையாக பழகிறது நல்லது. ரகசியங்கள் கையாள்வதில் கவனமாக இருக்கணும், இல்லைனா ஆபத்து வரும். அப்புறம் ஃபைனலாக மாணவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெற ஆசிரியர்களுடைய ஆலோசனை கேட்டு பயன்பெறுவது நல்லது. முயற்சிகள் வெற்றி பெறும், முயற்சிகள் செய்யுங்க. அப்புறம் உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்பவும் சில விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. ஃபஸ்ட்டு மூலமில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதில் பிறந்தவங்களுக்கு உடல்நிலையானது சற்று சோர்வோடு இருந்தாலும் அன்றாட பணிகள் சுறுசுறுப்புடனே செயல்பட முடியும். குடும்பத்தில் சுபிட்சமான நிலையானது இருக்கும். பணவரவுகள் தேவைக்கேற்றபடி இருக்கும். உற்றார் உறவினர்கள் சற்று அனுசரித்து செல்வது உங்களோட நட்சத்திரத்துக்கு நல்லது. அப்புறம் பூரடமில் பிறந்தவங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் தடைகளுக்கு பின் வெற்றி கேட்டோம். பணிபுரியக்கூடிய பெண்கள் பிறர் விஷயங்களை தலையிடுவது செய்யாத இருப்பது நல்லது. பணவரவுகள் தேவைக்கேற்றபடி இருந்தாலும் பண கொடுக்கல் வாங்கல பெரிய தொகையை ஈடுபடுத்தியிருப்பது நல்லதல்ல. கொடுத்த கடனை திரும்ப பெறுவதில் சில சிக்கல்களை சந்திக்க வேண்டியது இருக்கும். பண விஷயத்தில் கவனமாக இருக்கணும். அப்புறம் உத்திராட 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதில் பிறந்தவங்க கமிஷன் ஏஜென்சி, அப்புறம் கண்டக்டர் போன்ற துறைகளில் இருப்பவங்க சிறு சிறு விரயங்கள் வரும். தேவையற்ற அலைச்சல்களை எதிர்கொள்ள நேரிடும். மக்களுடைய ஆதரவு எப்பொழுதும் உண்டு என்றாலும் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றுவது நல்லது. உடனிருப்பவர்களால் சில மனசஞ்சலை தோன்றி மறையும், கவனமாக இருங்க. இப்படி நட்சத்திரத்துக்கேற்ப உங்கள் ராசிக்கு இதுதான் பலன் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. உங்களுக்கு பரிகாரம் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, திருவாசகம் இந்த மாதம் படித்து வரணும். இதை செய்திங்கன்னா எல்லா பிரச்சனைகளும் தீரும், மனதில் அமைதி உண்டாகும். அதனால் இதுதான் உங்களுக்கு பரிகாரம். இந்த ஒரு பரிகாரத்தை மறக்காமல் செய்து பயன்பெறுங்க. ஸோ தனுசு ராசிக்காரங்க, நீங்கள் இந்த வீடியோ பார்த்து பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும். அவங்களும் அவங்களோட ராசி தனுசு ராசியாக இருந்ததுன்னா இந்த பலனை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய முக்கியமான வீடியோலாம் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணும்போது ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோலாம்
உடனுக்குடனே தெரிஞ்சுக்கொள்ளலாம். ஸோ மறக்காமல் கரெக்டாக அதை பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தகவல்களோடு மீண்டும் இன்னொரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.